ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க இப்போ உருளைக்கிழங்கும் கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சுட்டு ஒரு ஈஸியான ஸ்நாக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு மீடியம் சைஸில் 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் நான். இது ஒரு மேஷர் வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க. இதுக்கப்புறம் ஒரு 100 கிராம் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். சீஸ் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவி எடுத்திருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்துருக்கேங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா பிசைஞ்சுக்கலாம். நீங்கள் இது மாதிரி மாவு ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஸ்கூல்லேருந்து குழந்தைங்க வந்தோடனே இது சூடாக சுட்டு கொடுக்கலாங்க. சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இது சின்ன சின்ன பால்ஸை எடுத்து உருட்டிட்டு நம்ம என்ன ஷேப் வேணுமோ அது மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. நீங்கள் இது ஃப்ரிட்ஜுக்குள்ளேங்கூட வச்சுட்டு மாவு ரெடி பண்ணி வச்சுட்டு ஸ்கூல்லேருந்து குழந்தைங்க வந்தோடனே ரெடி பண்ணி கொடுக்கலாங்க. ஒரு ஃபோர்க் ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நம்ம ஹோல்ஸ் போட்டு விட்டுக்கலாம். அல்லது பின்னாடி பக்கம் திருப்பி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்க கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அது மாதிரி பண்ணிக்கலாங்க. நம்ம எல்லாத்தையுமே அந்த மாதிரி டிசைன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு நம்ம இதெல்லாம் பொரிச்சு எடுத்துக்கலாங்க. நீங்கள் மிதமான தீயில் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது மெதுவாக தான் வேகணும். ஃபுல் ஃப்ளேம் வச்சு நீங்கள் பொரிக்க வேண்டாம். இது கூட நீங்கள் ஸ்வீட் கார்ன் சேர்த்து கூட பிசைஞ்சு எடுத்து செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி பொன்னிறம் வந்தோடனே நம்ம இதை எடுத்துக்கலாங்க. இது சாஸ் கூட வச்சு சர்வ் பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு சாஸ் வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள்ல. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.